அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்க்குறோம். இன்றைக்கான ஆர்டிகல் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இங்கே பட்ஜெட் பற்றி கொடுத்துருக்காங்க. மக்களிடம் பணப்புழக்கத்தை அதிகரிக்க உதவும் பட்ஜெட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல பார்த்தோம்னா தனிநபர் வருமான அந்த வரியில் சலுகைகள் அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு இல்லையா. முன்னாடி பார்த்தோம்னா 7 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கக்கூடியவர்களுக்கு பார்த்தோம்னா அந்த வருமான வரி சலுகை அப்படிங்கிறது இருந்துச்சு. இப்போ பார்த்தோம்னா 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த வருமான வரி சலுகை அப்படிங்கிறது இருக்கு. அதாவது ஆண்டு வருமானம் 12 லட்சம் இருக்கணும். இதுக்கு முன்னாடி 12 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறவங்க பார்த்தோம்னா ஒரு வருஷத்துக்கு 80,000க்கு கிட்ட வரியா கட்டிட்டு இருப்பாங்க. இப்ப பார்த்தோம்னா 12 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ஆண்டு வருமானம் 12 லட்சமா இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்தோம்னா வரி அப்படிங்கிறது கிடையாது அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. 12 லட்சத்துக்கு மேல இருக்கவங்களுக்கு பார்த்தோம்னா அவங்களுடைய வருமானத்துக்கு ஏற்ப 80,000லேருந்து 1 லட்சம் வரைக்கும் அவங்களுக்கு அந்த வரிகள் அப்படிங்கிறது இருக்குன்றத நமக்கு பட்ஜெட்ல அவங்க சொல்லியிருந்தாங்க. சரிங்களா. அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அப்படிங்கிறதையும் சேர்த்து பார்த்தோம்னா ஒரு வருஷத்துக்கு 12,75,000 ரூபாய் உங்களுடைய இந்த ஆண்டு வருமானம் இருந்துச்சுன்னா நீங்க வரி கட்ட தேவையில்லை. சரிங்களா. அதுதான் முதல்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த சிறு குறு நிறுவனங்களுக்கான டெஃபினிஷன் அப்படிங்கிறது சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எம்எஸ்எம்இயை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் டேர்ன் ஓவர் அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகேங்களா. மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ். ஓகேங்களா. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 2.5 crore, இங்கே 25 crore, இங்கே 125 crore இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே அடுத்து டேர்ன் ஓவர் அப்படின்னு பார்த்தோம்னா 10 crore, 100 crore, 500 crore அப்படின்னு சொல்லி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. புது டெஃபினிஷன் அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா. இது அப்படியே நமக்கு கொஸ்டினாக கேட்கலாம். ஸோ அந்த டெஃபினிஷன் அப்படிங்கிறத சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுதான் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த நிறுவனங்களுக்கு வழங்கக்கூடிய பிணையம் இல்லாத கடன்கள் அப்படிங்கிறது 5 கோடியிலிருந்து 10 கோடியாக உயர்த்தப்பட்டிருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு அந்த பிணையம் இல்லாத கடன் அப்படிங்கிறது 10 கோடியிலிருந்து 20 கோடியாக உயர்த்தப்பட்டிருக்கு. மார்ச் 31, 2025 வரைக்கும் சலுகைகள் பெறக்கூடிய ஸ்டார்ட் அப்கள் இன்னொரு 5 வருஷங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. மார்ச் 31, 2030 வரைக்கும் சலுகைகளை பெறக்கூடிய ஸ்டார்ட் அப்களாக மாறும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தா ஜிடிபி வளர்ச்சியை ஊக்குவிக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய பொருளாதாரம் பார்த்தோம்னா போன வருஷம் 8.2% இருந்துச்சு. ஆனால் இந்த வருஷம் பார்த்தோம்னா நம்மளுடைய இந்த வளர்ச்சி அப்படிங்கிறது ஜிடிபி வளர்ச்சி அப்படிங்கிறது பாதிக்கப்பட்டுச்சு. முதல் காலாண்டில் 6.7%, இரண்டாவது காலாண்டில் 5.4% குறைஞ்சிது. சரிங்களா. அதன் பிறகு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா நிறுவனங்களுடைய வருமானம் அப்படிங்கிறது லாபத்தை நோக்கி இல்லாம இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா நம்ம பொருளாதார கணிப்புகள் அப்படிங்கிறதும் பொய்த்து போச்சு அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சாங்க. சரிங்களா. ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா மக்களுடைய கன்சம்ஷன் அப்படிங்கிறது கம்மியாகுது. அதாவது நுகர்வு அப்படிங்கிறது கம்மியாகுது. இந்த நுகர்வு அப்படிங்கிறத நம்ம ஊக்கப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வருமான வரி சலுகைகள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதான் 12 லட்சம் வரைக்கும் நம்ம வருமான வரி அப்படிங்கிறது கட்ட தேவையில்லை. இதன் மூலம் என்ன ஆகுனா மக்கள் கையில் அதிகமாக பணப்புழக்கம் இருக்கும். பணப்புழக்கம் இருக்கனால நமக்கு ப்ரொடக்ஷன் அதிகமாக, அதாவது மக்கள் கையில் பணம் அதிகமாக இருந்துச்சுன்னா மக்கள் நிறைய போய் கன்சியூம் பண்ணுவாங்க, நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்குவாங்க. ப்ராடக்ட்ஸ் வாங்குறப்ப நமக்கு அந்த பொருட்களுக்கான டிமாண்ட் ஏற்படும். டிமாண்ட் ஏற்படுறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா எம்எஸ்எம்இ ஸ்டார்ட் அப்புகளுக்கும் பார்த்தோம்னா நம்ம கடன்களை வழங்கணும்னா அவங்க இன்னமும் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ எக்கனாமி மறுபடியும் ரீபூட் ஆகும். அதனால தான் பார்த்தோம்னா எம்எஸ்எம்இ நம்ம ஸ்டார்ட் அப்புகளுக்குலாம் அதிகமாக கடன்களை கொடுக்க போகிறாங்க. அதே மாதிரி மக்களுக்கு வருமான வரி அப்படிங்கிறத கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் மூலயமா இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சியை நீட்டிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த வருஷத்தோட பொருளாதார வளர்ச்சி 6.4%, அடுத்த வருஷம் பார்த்தோம்னா 6.3லேருந்து 6.8% தான் வளரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதற்கிடையில் பார்த்தோம்னா அமெரிக்காவுடைய அதிபர், அமெரிக்காவுடைய பொருளாதாரம் இதெல்லாமே ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கனால ரூபாயின் மதிப்பும் சரியா ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரியான காரணங்கள் எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு தான் அரசாங்கம் இதை பண்ணியிருக்காங்க. இருந்தாலுமே இவ்வளவு வரிச்சலுகைகள், இவ்வளவு கடன்களை வழங்குறது ரூபாயின் மதிப்பை குறைக்கும் அப்படிங்கிறதையும் அரசாங்கம் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதா கடைசியாக நமக்கு கொடுத்துருக்காங்க. சரியா. ஸோ இன்னைக்கு ஒரு முக்கியமான ஆர்டிக்கலை பார்த்துருக்கோம். தேங்க்யூ.